நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும்னா, அதாவது அந்த காலத்து இப்போ பாட்டிகளா இருப்பாங்க. அந்த காலத்தில வந்து நினைத்தாலே இனிக்கும் படத்த பார்க்காத இளைஞிகளே இருக்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு ம். படம் இன்னைக்கு வரைக்கும் அத பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க உட்காந்து தனியா உட்காந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜாலியான ஒரு படம். அந்த காலத்து சிங்கப்பூர் எப்படி ம். இருந்தது அப்படின்றது பார்க்கலாம். அதில கதையே இருக்காது. சும்மா அப்படியே ஜாலியா அப்படி ஜாலியா போயிட்டுருக்கும். அப்புறம் கடைசில லவ்வர் செத்துருவா. இப்படி போகும் அந்த படம். அதில பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல் சேர்ந்து ம். நடிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கமல் வந்து ஹீரோ. ஆமா. ரஜினிகாந்த் வந்து செகண்ட் ஹீரோவா இருப்பார். செகண்ட் ஹீரோவா இருப்பாரு. அவர் ஒரு சேட்டை பண்ணிட்டு அப்படி ஜாலியா படத்த நகர்த்திட்டு போற ஒரு ஆளா வந்து ரஜினி இருப்பாரு. ஒரு லவ்வரா, ஒரு ஹீரோவா கமல் இருப்பாரு. ம். அப்படி இருந்தது. அந்த படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சாங்லாம் செம ஹிட்டு. அதுதான் வந்து எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கடைசி ஹிட்டு குடுத்த படம். அதோட எம்.எஸ். விஸ்வநாதன் காலி. பீக்ல போச்சு. 10, 12 பாட்டு அடிச்சு பயங்கரமா. அதுக்கப்புறம் வந்த படம் தான் பார்த்தீங்கன்னா, கமல், ரஜினி நடித்த படம். அதான் லைட்டா அப்படி வில்லனிக்கு ஹீரோவா ரஜினியோடைய மெயின் ரோலு ம். அப்படின்ற மாரி எடுத்துட்டிங்கன்னா, ஸ்ரீதரோடைய படம்.